புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், ID கார்டு மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது, மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து தேவைகளையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார். இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாடப்புத்தகங்கள், விளையாட்டு சீருடைகள், ID கார்டு, டைரி, கலரிங் புக், நோட்டு புத்தகம், காலணிகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் எழுது பொருட்கள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொறுப்பு ஆசிரியர்கள் மீரா, சுதா உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் 41ஆம் ஆண்டு சடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு சடல் உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் சக்தி கரகம் எடுத்து வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பார்சாகை வாற்றல் என்கிற கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு நாகமுத்து அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். செடல் உற்சவத்தையொட்டி தினந்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜைகளும் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்டு பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்டு பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, வாசசாந்தி, முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று 4ஆம் கால யாக பூஜை
நாடி சந்தானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக கலச புறப்பாடு நடைபெற்று விமான மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசாலாட்சி அம்பிகை சோமநாதீஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி புதுப்பட்டு கிராமவாசிகள், வீரநாத சிவாச்சாரியார் பரம்பரை பூஜகர் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிட கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவா சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்டது. இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 குழுவாக புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பயணம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகிற 15ஆம் தேதி சேலம் சென்றடைகிறது. இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள், மாணவரணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தியும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக் கொண்டு முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் ஜூலை 10ஆம் தேதி சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் விண்ணப்பதாரர்கள் ஜூலை 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தெரிவிக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டுள்ளது. முதல் சுற்று ஒதுக்கீட்டுக்கு தேவைப்பட்டால் பாட விருப்பங்களை ஜூலை 16ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் புதுப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் உள்ள முதல் சுற்று சீட்டு ஒதுக்கீட்டு பட்டியலும் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
CBSE and State Board 10th and Plus 2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை விதிமுறைகளின்படி அமைதியான முறையில் நடத்தியதற்காக அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளது. புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பொதுத் தேர்தல் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடைபெற்றது. தேர்தலில் வாக்காளர்கள் 78.90% பேர் வாக்களித்தனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க வரவழைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன. அதன்படி தேர்தல் பணி மேற்கொண்ட நிர்வாகத்தின் மகத்தான பங்களிப்பை பாராட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சார்பில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. புதுவை தலைமை செயலர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பாராட்டு கடிதங்கள் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு ஆரம்ப பள்ளி அரியாங்குப்பம் வனவெளியில் முன்மழலையர் வகுப்பிற்கான கற்றல் வள மையம் திறக்கப்பட்டது. விழாவிற்கு தலைமை ஆசிரியை திருமதி சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். திருமதி ராணி மேரி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பள்ளி 3ஆம் வட்ட துணை ஆய்வாளர் திரு லிங்கசாமி ரிப்பன் வெட்டி வகுப்பறையை திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக திருமதி ஹெலன் ராணி, ஒருங்கிணைப்பாளர் சமக்ர சிக்ஷா மற்றும் ஜோஸ் ஆலுகாஸின் புதுச்சேரி கிளை மேலாளர் திரு ரிஜோ ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். கற்றல் உபகரணங்களை குழந்தைகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. மாணவ குழந்தைகள் ஆர்வமாக பயன்படுத்தியதை திரளான பெற்றோர்கள் கண்டு களித்து மகிழ்ந்தனர். இந்த வகுப்பறையில் உள்ள உபகரணங்களை முன்மழலையர் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உபயோகித்து பயன்பெறலாம். நிறைவாக திரு மோகன்ராஜ் நன்றி கூறினார். காரைக்காலில் 7ஆம் வகுப்பு மாணவனின் கன்னத்தில் அறைந்த உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருநள்ளாறு காவல் நிலைய வாயிலில் மாணவரின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் 13 வயதான கிஷோர் திருநள்ளாறில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் மாணவனை கன்னத்தில் அறைந்ததாகவும், அதன் காரணமாக காதிலிருந்து ரத்தம் வந்து சிகிச்சைக்காக அருகிலுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதுவரையில் காவல்துறை சார்பில் எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் மாணவனுக்கு நீதி கேட்டு மாணவரின் உறவினர்கள் திருநள்ளாறு காவல் நிலையத்தின் வாயிலில் மாணவரோடு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவனை தாக்கிய ஆசிரியர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. திருநள்ளாறு அரசு நடுநிலை பள்ளியில ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் தாக்கப்பட்ட விவகாரத்துல புகார் கொடுத்து சுமார் 1 வாரங்கள் ஆகியும் இதுவரைக்கும் திருநள்ளாறு காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படல. இதனை கண்டித்து இன்றைய தினம் காவல் நிலைய வாசல்ல தர்ணால இருக்கிறோம். மேலும் அந்த வழக்கு பதிவு பண்ண நகர கூட எங்கள்கிட்ட காட்டல. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த வெளிப்படை தன்மையும் கிடையாது. அரசு ஊழியர்ங்கிறதுனால அவங்க வாத்தியாரை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த காவல்துறையும் முயற்சி பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியா இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. இதை கண்டித்து தான் இன்னைக்கு தினம் இங்க அமர்ந்திருக்கோம். முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி எங்க கையில அதோட நகல் கொடுக்குற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். அதுதான் அது வரைக்கும் தொடர்ச்சியா இங்கதான் தரனால இருக்கும். பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை உள்ளடக்கி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசு ஏற்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது. அதில் 109 விண்ணப்பதாரர்களில் 88 நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீதமுள்ள 21 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் முறைகேடுகளால் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளில்
ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் விதிமுறை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதென்று இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒருமுறை தளர்வளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. யாசகர் மறுவாழ்வு மற்றும் தன்னிறைவு சுயதொழில் அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்திட கணக்கெடுக்கும் பணிகள் தொடக்கம். புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிய நிலையில் இன்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் திருமதி ராகினி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தினை அமல்படுத்தும் முகமை நிறுவனமான சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்நிறுவன தலைவர் திரு மோகன் அவர்கள் தலைமையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் மறுவாழ்வு இல்லம் புதுச்சேரி கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு பகுதியில் இயக்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பின்னர் தாங்கள் செய்து வரும் இந்த யாசக பெருந்தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழிலுக்கு தங்களை புனரமைத்துக் கொண்டு தன்னிறைவுடன் வாழ இத்திட்டம் வழிவகை செய்யும். இத்திட்ட பணிகளுக்கான கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி, மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார், சமூக இயல் துறை தலைவர், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள், முனைவர் எப்சிபா, சமூகவியல் துறை முனைவர் ஜெனி பாலசுப்ரமணியம், NSS ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெங்கடசாமி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் மோகன் அவர்கள் நன்றி தெரிவித்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.